வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 27 மற்றும் அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கூடுதல் 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளை பெருக்கும் போது 27 வருது. அந்த 3 உறுப்புல 2 பெருக்கி கூட்டும் போது என்ன வருதா? 57/2 வருது. அப்போ அந்த 3 உறுப்புகள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் நம்ம எதை எடுக்கணும்னா a/r a இதை தான் எடுக்கணும். இதை எடுத்தாதான் நமக்கு பெருக்கும்போது 6 கேன்சல் ஆகி ஏவோட மதிப்பு கிடைக்கும். சரியா? இப்போ முதல்ல இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கற்பலன் 27ன்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கற்பலன் எவ்வளவு? 27. எதை பெருக்கணும்? a/r a இந்த 3 உறுப்புகளையும் பெருக்கும்போது என்ன வருதா? 27. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சா ஏவும் 6 கண்டுபிடிச்சு இதில் கொண்டு பிரதிட்டோம்னா நமக்கு தேவையான 3 உறுப்புகள் கிடைச்சிரும். இந்த இடத்துல பாருங்க, 6 கேன்சல் ஆயிரும். a பெருக்கல் a என்ன வரும்? a/3 a + a + ஏன்னா 3a. இங்கே a பெருக்கல் ஏன்னா a/3. இந்த அடுக்குகளை கூட்டணும். இங்கே அடுக்கு 1 இங்கே அடுக்கு 1 இங்கே அடுக்கு 1 இருக்குது. அடிமான சமர் பெருக்கலுக்கு. அப்போ அடுக்குகளை கூட்டணும். 1 + 1 2 2 + 1 3. சரியா? ஈக்குவல் டு இந்த 27 3 எழுதலாம். 3 தடவை எழுதி பாருன்னா 27 வந்துருமா? அப்போ 27 3 எழுதலாம். பாருங்க, அடுக்கு சமமாக இருக்கு. அப்போ அடிமானம் சமம். அப்போ a = 3. எதை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது r கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த நிபந்தனை பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் 57/2. இந்த 3 உறுப்புல 2 பெருக்கி கூட்டணும். கூட்டினா என்ன வருதா? 57/2. 2 உறுப்புகளின் எழுதிருமா? 2 உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல் எவ்வளவா? 57/2. சரியா? அப்ப பாருங்க, முதல்ல இது 2 பெருக்கலாமா? இது 2 பெருக்குங்க. என்ன வரும்? a/r × a பிளஸ், இப்போ இது 2 பெருக்குங்க. 2வது 3வது பெருக்குங்க. என்ன வரும்? a × ar பிளஸ், கூட 2 உறுப்பா பெருக்கி கூட சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பிளஸ் போடுறோம். இப்போ பாருங்க, முதல் இதையும் கடைசி இதையும் பெருக்குங்க. a/r × ar a/r × ar ஈக்குவல் டு 57/2. சரியா? இப்போ பாருங்க, எல்லாம் சுருக்கிடலாமா? பாருங்க, ஏவையும் பெருக்குனா a² பிளஸ் ஏவையும் பெருக்குனா a². இந்த r அப்படியே வந்துடும். பிளஸ் 6 கேன்சல் ஆயிருமா? ஏவையும் பெருக்குனா a² ஈக்குவல் டு 57/2. இப்போ பாருங்க, இதில் எல்லாத்துலையும் a² இருக்கா? அந்த a² நம்ம பொதுவாக எடுத்துருவோம். a² பொதுவாக இருந்த இடத்துல 1 இருக்கும். r அப்படியே வரும். ப்ளஸ் a² வெளியே எடுத்துட்டோம். இங்கே r மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த a² எடுத்துட்டோம். அந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1 இருக்கதா அர்த்தம். ஈக்குவல் டு 57/2. சரியா? அடுத்தது பாருங்க, நமக்கு ஏவோட மதிப்பு தெரியும். எத்தனை? 3. அதை இங்கே பிரதிட்டலாமா? ஏக்கு பதிலாக 3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல நம்ம பகுதியை சமப்படுத்தணும். இங்கே பகுதியில் 6 இருக்கா? இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. நமக்கு பகுதியில் 6 வரணும். பகுதி சமமாக இருந்தால் தான் நம்ம கணக்கை ஈஸியாக முடிக்க முடியும். 1/r ப்ளஸ் r/1 இருக்குது. பகுதியில் 1 இருக்குது. நமக்கு என்ன? r வேணும். அப்போ r/r கொண்டு பெருக்கிடுங்க. ப்ளஸ் 1 இருக்குது. 1னா 1/1. நமக்கு என்ன வேணும்? r வேணும். அப்போ r/r கொண்டு பெருக்கிடுங்க. ஈக்குவல் டு 57/2. இந்த இடத்துல பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு மாறிடும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பகுதியில் r 1 × r r 1 × r r வந்துருச்சா? இப்போ பாருங்க, 1 ப்ளஸ் r × r r² ப்ளஸ் 1 × r r ஈக்குவல் டு 57/2. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இதை கேன்சல் பண்ணுவோமா?
மூணாவது மும்மூணா 9. இந்த இடத்துல மூணாவது பாருங்க. ஒரு மூணா 3. மிச்சம் 2 இருக்கு. அங்கே வந்து 27. 9 மூணா 27. ஏன்னா இந்த 9 இங்கே போனால் வகுத்தல் தான் மாறும். அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 3 இருக்கு. இங்கே ஒரு 2 இருக்கு. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ 3 2 பெருக்குனா 6. 1 + r² + r = 19. இந்த r வகுத்தல் இருக்கா, அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். இந்த ஸ்டெப்பு திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இந்த 9 இங்கே வந்தால் வகுத்தலில் வரும். அப்போ நம்ம என்ன நேரடியாக கேன்சல் பண்ணலாம். 3 9, 19 3 57. இந்த இடத்துல 3 மட்டும் இருக்குது. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 2 6. இந்த இது அப்படியே வந்துருச்சு. இந்த 6 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 19 6 பண்ணால் 19 6. இப்போது 6 உள்ளே கொண்டு போயிருங்க. 1 6 + 6 r² + 6 r. இதை இடத்துல கொண்டு வாங்க. -19r = 0. இந்த இடத்துல பாருங்க, முதல்ல 6r² + 6r -19r. 19 6 கழிச்சா 13. என்ன 13? பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அப்போ -13r + 6 = 0. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா? இந்த இடத்துல r² கேளு 6, மாறிலி உறுப்பு 6. அப்போ 6 36. ஆரோட கேளு -13. 2 நம்பரை பெருக்கும்போது 36 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் -13. எந்த நம்பர்? 9 4 36. நமக்கு -13 வேணுமா? அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ பாருங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். 9 4 36. ஒரே குறி கூட்டினா 13. -13 கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த ஸ்கொயர் உறுப்பில் என்ன செய்யணும், ஸ்கொயரை விட்டுட்டு இந்த அடிமானத்தை அப்படியே எடுத்து எழுதணும். 6 r 6 r. இதை கேன்சல் பண்ணாமல் 3 ஆயிப்படு பாருங்க. 2 3 6, 3 9. இங்கே 2 ஆயிப்படு பாருங்க. 2 2 4, 2 6. இப்போ எடுத்து எழுதுறது தான் நம்ம கவனமாக எடுத்து எழுதணும். பாருங்க, என்ன இருக்கு? 2r - 3. 2r - 3. இந்த இடத்துல 3r - 2. 3r - 2 = 0. இது தனியாக பிரிச்சிடலாமா? பாருங்க, 2r - 3 = 0. 3r - 2 = 0. இந்த இடத்துல 2r = +3 -3 இங்கே வந்தால் +3 மாறும். அப்போ r = 3/2. இது ஒரு ஆன்சர். அடுத்து இங்கே வாங்க. 3r = -2 இங்கே வந்தால் +2. அப்போ r = 2. இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாம் 2/3. இப்போது ஆருக்கு 2 மதிப்புகள். 3/2 1, 2/3. இப்போ நம்ம அந்த 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல இதில் தான் பிரதியிட போகிறோம். a/r, a/r பிரதியிடலாமா? முதல்ல பாருங்க, ஏவோட மதிப்பு 3. அதுக்கு அடுத்தது ஆரோட மதிப்பு 3/2 எனில் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான 3 உறுப்பு இதில் அப்படியே பிரதியிட வேண்டியதான். a/r முதல் உறுப்பு a/r. ஏவோட மதிப்பு 3 பை ஆரோட மதிப்பு 3/2 கமா ஏ. ஏவோட மதிப்பு 3 கமா ஏஆர். ஏவோட மதிப்பு 3, ஆரோட மதிப்பு 3/2. பாருங்க, இதில் நான் அப்படியே பிரதிட்டு வேற என்ன செய்யல. ஏவோட மதிப்பு ஆரோட மதிப்பு பிரதிட்டு இருக்கேன். இப்போ சுருக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல 3 பெருக்கல் இது என்ன செய்யலாம், இந்த வகுத்தில் பெருக்கலாம், அது தலையில மாறும். 2/3 கமா இந்த 3 அப்படியே வந்து பெருக்கிடுங்க. 3 9/2. இந்த 3 கேன்சல் ஆயிருமா? விச் இம்ப்ளைஸ் 2 3 9/2. இதான் என்னது, நமக்கு தேவையான என்ன இது அடுத்தடுத்த 3 உறுப்புகள். அல்லது இன்னொரு வாய்ப்பு இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா, a = 3 தான். ஆனால் ஆரோட மதிப்பு இந்த 3/2 எடுத்தோமா. இப்போ இந்த 2/3 எடுக்க போகிறோம். 2/3 எதில் பிரதியிட போகிறோம்? இதே இதில் தான் பிரதியிட போகிறோம். a/r, a/r இதில் தான் பிரதியிட போகிறோம். ஆன்சர் இதே தான் வரும், ஆனால் மாறி வரும். இந்த மாதிரி 9/2 3 2ன்னு வரும். பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல a/r. ஏவோட மதிப்பு 3 பை ஆரோட மதிப்பு 2/3. அதுக்கடுத்து ஏ மட்டும்தான். ஏவோட மதிப்பு 3. அதுக்கடுத்து ஏஆர். ஏவோட மதிப்பு 3, ஆரோட மதிப்பு 2/3. சுருக்கிடலாமா? பாருங்க, 3 பெருக்கல் வகுத்தில் பெருக்கலாம் மாத்திரம் தலைகளை மாறும் பாருங்க. 3/2 கமா 3. இந்த 3 கேன்சலா. அப்போ இந்த இடத்துல 2 வந்துடும். விச் இம்ப்ளைஸ் பாருங்க, 3 9 9/2. இந்த 3 அப்படியே வந்துடும். இந்த 2 அப்படியே வந்துடும். இதான் என்னது, நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது என்னவா இருக்கலாம்? 2 3 9/2 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 3 2 9/2 3 2 இருக்கலாம். இதான் என்னது, நமக்கு தேவையான 3 உறுப்புகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.